ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை எக்ஸாம் 100. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் எக்கச்சக்க பேர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஜாபுக்காக காத்துட்ருப்பீங்க. அது என்ன அப்படின்னா, ரேஷன் கடை ஜாப்பு. கிட்டத்தட்ட 2900க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருந்துச்சு. கடந்த 2018ஆம் வருடம் ஜனவரி பிப்ரவரியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி இப்போ ரிசல்ட்டுக்காக காத்துட்ருப்பீங்க. நான் எந்த வீடியோ போட்டாலும் எல்லாத்துலேயுமே அந்த கமெண்ட் ரேஷன் கடையை பற்றி சொல்லுங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால் இன்றைக்கி சொசைட்டிக்கே டேரெக்டாக போய் விசாரித்து பார்த்தேன். அந்த ரேஷன் கடை ஜாபை பற்றி முழுமையான விவரத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுபோல் பல விதமான முக்கியமான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், டெலிகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சொசைட்டியில் போய் விசாரிக்கும் போது அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செலக்டட் லிஸ்ட்டு மற்றும் காத்திருப்போர் பட்டியல் எல்லாமே ஆல்ரெடி நாங்கள் நோட்டீஸ் போர்டில் போட்டிருக்கோம் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ரிசல்ட் வந்துட்டு எந்த மாவட்டம் அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு இதில் சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்துக்கு ஃபுல்லாக இப்போ ரிசல்ட் நான் காட்டுறேன். இதுதான் தூத்துக்குடி மாவட்டத்தில் செலக்ட் ஆனவங்களோட லிஸ்ட்டு. இதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இந்த லிஸ்ட்டை பார்த்துக்கோங்க. இது காத்திருப்போர் பட்டியலுக்கான லிஸ்ட்டு. செலக்டட் லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க, காத்திருப்போர் பட்டியலும் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை செலக்ட் ஆனவங்களுக்கு முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இதுலேருந்து எடுத்து போடுவாங்க. மேக்ஸிமம் நிறைய மாவட்டத்துக்கு இது போட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செலக்டட் அப்படின்னா உங்கள் வீட்டுக்கும் லெட்ரு வந்திருக்கும். யாருக்கும் வராமல் இருக்காது. இந்த லிஸ்ட்டை தான் நீங்கள் இப்போ கட்டாயம் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த லிஸ்ட்டு எல்லாருக்கும் போய் நிறைய பேர் ஜாயின் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் செலக்ட் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு லெட்ரு கட்டாயம் வந்திருக்கும். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டவுட் வராமல் இருக்கும். இது நியாய விலை கடையோட விற்பனையாளருக்கான தேர்வு செய்யப்பட்ட லிஸ்ட்டு. ஓகே, தூத்துக்குடி மாவட்டத்தோட லிஸ்ட்டு மட்டும் நான் கொடுத்துருக்கேன். இவங்க எல்லாம் செலக்ட் ஆனவங்க. செலக்ட் ஆனவங்க யாரோடு இருந்தீங்கன்னா நம்ம மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணி விடுங்க உங்களோட அப்பாயின்மெண்ட் லெட்டரை. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த விவரம் வேணும் அப்படின்னாலும் பக்கத்தில் இல்லை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் போய் விசாரிச்சுக்கோங்க. ஒன்று சொல்லிக்கிறேன், இது புதுசாக அப்ளை பண்ண முடியாது. இனிமேல் வந்தால் நான் அப்டேட் பண்ணுறேன். இது ஆல்ரெடி அப்ளை பண்ணக்கான ரிசல்ட்டு. இப்போ கையில் இருக்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தோட ரிசல்ட் மட்டும் என் கையில் இருக்குது. நான் கேட்டதுக்கு இன்னும் நிறைய மாவட்டத்துக்கு இந்த மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. முக்கியமான ஒன்று, நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் வீட்டுக்கே லெட்ரு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த லெட்ரு நிறைய பேர் ஜாயினும் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. உங்களுக்கு மேலும் தகவல் வேணும் அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற சொசைட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் இருக்குல்ல, அங்கே போய் நீங்கள் விசாரிச்சிக்கலாம். அங்கே போய் நோட்டீஸ் போர்டு பார்த்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்மளோட மெயில் ஐடிக்கு kvmbsc04@gmail.comக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க, மற்றவங்களும் பார்த்துக்கிட்டு. இந்த செலெக்ஷன் கிடைச்ச அதிர்ஷ்டசாலி இருப்பீங்களா, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எது கிடச்சிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதையும் நம்ம மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணி விடுங்க, மற்றவங்களும் பார்த்துக்கிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக இதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க இந்த பதிலுக்காக. இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேலை கிடைச்சவங்களுக்கு வாழ்த்துக்கள். கிடைக்காதவங்களுக்கு இன்னும் வெயிட் பண்ணுங்கள், கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.